السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. قل الله أعبد مخلصا له ديني فاعبدوا ما شئتم من دونه قل إن الخاسرين الذين خسروا أنفسهم وأهليهم يوم القيامة ألا ذلك هو الخسران المبين. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் திருக்குரான் விளக்க உரை வகுப்பிலே திருமறை குரானின் 39வது அத்தியாயமாகிய சூரா ஜுமர் என்ற அத்தியாயத்தின் விளக்க உரையை பார்த்து வருகின்றோம். நாம் கடந்த வாரங்களிலே 13வது வசனம் வரை வசனத்தினுடைய விளக்கம் வரை பார்த்திருந்தோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த வாரம் நாம் 14வது வசனத்திலிருந்து பார்க்கவிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், குல் நபியே நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், அல்லாஹ் அஅபுது, அல்லாஹுவை மட்டும்தான் நான் வணங்குவேன். முஹ்லிசன் லஹு தீனி, என்னுடைய மார்க்கத்தை என்னுடைய வணக்க வழிபாடுகளை அவனுக்கு மட்டுமே மன தூய்மையாக ஆக்கிய நிலையில் நான் அல்லாஹுவை மட்டும்தான் வணங்குவேன் என்று நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனம் 14வது வசனம். 12வது வசனத்திலே அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கூறுகின்றான், நபிகள் நாயகத்தின் மூலமா அல்லாஹ் சொல்கின்றான், உமிர்த்து. 11வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னி உமிர்த்து அன அஅபுதல்லாஹ முஹ்லிசன் லஹுத்தீன், நான் என்னுடைய மார்க்கத்தை வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்வுக்கு மட்டுமே மன தூய்மையான முறையில் ஆக்கியவனாக அவனை வணங்கி வழிபட வேண்டும் என்று ஏவப்பட்டிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். 11வது வசனத்தில் அல்லாஹ் ஒருவனைத்தான் நான் வணங்கி வழிபட வேண்டும், இஹ்லாஸான முறையில் மன தூய்மையான முறையில் என்னுடைய வணக்க வழிபாடு அனைத்தையும் அல்லாஹ்விற்கு செய்து அவனை நான் வணங்கி வழிபட வேண்டும் என்று ஏவப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். 14வது வசனத்தில் குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் அஅபுது முஹ்லிசன் லஹு தீனி, என்னுடைய மார்க்கத்தை, மார்க்கம் என்று சொன்னால் நாம் பல தடவை சொல்லியிருக்கின்றோம், தீன் என்று சொன்னால் மறுமையை நாடி நாம் செய்யக்கூடிய நல்லறங்களுக்கு தீன். அப்போ என்னுடைய நற்செயல்களை நற்காரியங்களை அல்லாஹ்வுக்கு மட்டுமே இஹ்லாஸானவனாக மன தூய்மையாக ஆக்கியவனாக அல்லாஹ்வை மட்டுமே நான் வணங்குவேன் என்று நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். 11வது வசனத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எல்லா வணக்க வழிபாடுகளையும் மன தூய்மையான முறையில் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே செய்து அவனை வணங்கி வழிபட வேண்டும் எனக்கு அல்லாஹ்வின் பொறுத்தது என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது என்று சொல்லுங்கள் அல்லாஹ் உத்தரவிடுகின்றான். 14வது வசனத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் மக்களிடம் பிரகடனப்படுத்த சொல்கின்றான். நீங்கள் மக்களிடம் சொல்லுங்க, அதாவது இணை வைப்பாளர்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்வை மட்டும்தான் நான் வணங்குவேன், என்னுடைய வணக்க வழிபாடு அனைத்தையும் அல்லாஹ்விற்கு மட்டும்தான் நான் செய்வேன். அப்படி என்றால் அல்லாஹ்விற்கு எந்த ஒன்றையும், இறைவனுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளில் எந்த ஒன்றையும் இறைவன் அல்லாதவர்களுக்கு நான் செய்ய மாட்டேன். எவையெல்லாம் மார்க்கத்தில் வணக்கமாக சொல்லப்பட்டு இருக்கிறதோ, வணக்கம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தால் செய்யக்கூடிய வணக்கங்கள் இருக்கிறது. தக்வா, இறையச்சம் என்பது ஒரு வணக்கம். தவக்குல், அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைப்பது என்பது வணக்கம். அல்லாஹ்வின் மீது நிராசை அடையாமல் இருப்பது வணக்கம். இப்படி உள்ளத்தால் செய்யக்கூடிய வணக்கமாக இருந்தாலும் சரி, உடலால் செய்யக்கூடிய வணக்கங்கள், உடலால் செய்யக்கூடிய தொழுகை, நோன்பு, இந்த மாதிரி நேர்ச்சை, உடலால் செய்யக்கூடிய வணக்கங்களுக்கு இஹ்லாஸ், உள்ளம் என்பது முக்கியம். அப்போ உடலால் செய்யக்கூடிய வணக்கங்களாக இருந்தாலும் சரி, செல்வத்தால் செய்யக்கூடிய வணக்கங்கள், ஜக்காத்து, இது போன்ற வணக்கங்கள் நம்ம என்ன செய்வோம், செல்வத்தால் நாம் நிறைவேற்றுகிறோம். தான தர்மங்கள்,
அப்போ நம்முடைய உடலால் செய்யக்கூடிய வணக்கங்களாக இருந்தாலும் சரி, செல்வத்தால் செய்யக்கூடிய வணக்கங்களாக இருந்தாலும் சரி, உள்ளத்தால் செய்யக்கூடிய வணக்கங்களாக இருந்தாலும் சரி, எல்லா வணக்கங்களையும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் நான் செய்வேன் என்று நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள். அல்லாஹ் அஅ்புத். இந்த வசனம் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த பேட்டர்ன், இந்த ஸ்டைல் எப்படி இருக்குன்னா, இய்யாக நஅ்புது, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம். நஅ்புதுக, உன்னை வணங்குகிறோம் சொன்னோம்னா எல்லாத்தையும் வணங்கிக்கிட்டு அல்லாஹ்வை வணங்கினா நஅ்புதுக. இய்யாக நஅ்புது என்று சொல்லும்போது, உன்னையே வணங்குகிறோம் என்று சொல்லும்போது, அல்லாஹ் வணக்கத்தை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் நாங்கள் செய்வோம், அல்லாஹ்வை தவிர யாருக்கும் செய்ய மாட்டோம், வணக்க வழிபாடுகளை செய்ய மாட்டோம் என்கிற அந்த அர்த்தம் அதில் என்ன செஞ்சு வந்துடும். அந்த பேட்டர்ன்ல தான், அந்த ஸ்டைல தான் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அஅ்புது. நபியை நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்வைத்தான் நான் வணங்குவேன், என்னுடைய வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் செய்வேன். துவாவாக இருக்கட்டும், சஜிதாவாக இருக்கட்டும், நேர்ச்சையாக இருக்கட்டும், அஞ்சுவதாக இருக்கட்டும், எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் குர்ஆன் சுன்னாவில் இவையெல்லாம் வணக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அவை அனைத்தையும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் நான் செய்வேன். நான் நீங்க இணை வைக்கிற மாதிரி நான் செய்ய மாட்டேன், அல்லாஹ்விற்கு இணை வைக்க மாட்டேன் என்று நீங்க தெளிவாக என்ன செஞ்சிருங்க, உங்களுடைய கொள்கையை மக்களுக்கு மத்தியில் நீங்கள் பிரகடனப்படுத்தி விடுங்க. அந்த வணக்கத்தை எவ்வாறு செய்வேன்? முஹ்லிசன் லஹு தீனி, என்னுடைய மார்க்கத்தை, என்னுடைய மார்க்கமாக நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே இஹ்லாஸான முறையில் ஆக்கியவனாக, கலப்படமற்ற முறையில், மற்ற வித பிறருடைய புகழையோ பெருமையோ அல்லது தன்னுடைய வீரத்தை வெளிப்படுத்துவதற்காகவோ பதவியை அடைவதற்காகவோ எந்த ஒரு நோக்கத்துக்காகவும் இல்லாமல் இறைவனுக்காக மட்டுமே நான் செய்வேன் என்று நீங்கள் பிரகடனப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இது ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய கொள்கையை பிரகடனப்படுத்தணும். நான் அல்லாஹ்க்கு இணை வைக்க மாட்டேன் என்று ஒருவன் ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் 11ஆம் வசனத்துல உத்தரவிடுகின்றான், நீங்க இப்படித்தான் அல்லாஹ் வணங்குமாறு ஏவப்பட்டு இருக்கிறேன்னு சொல்லுங்கள். நாம செயல்படுத்துவது என்பது வேறு, நாம் எவ்வாறு எந்த கொள்கையில் இருக்கிறோம் என்பதை பிரகடனப்படுத்துவது என்பது வேறு. ரெண்டுமே மூமினுக்கு முக்கியம். ஒரு கொள்கையை ஏற்றுக்கொள்வதோடு பின்பற்றுவதோடு, இதுதான் என்னுடைய கொள்கை, இதுதான் நான் நம்பி இருக்கக்கூடிய கொள்கை என்று பிற மக்களுக்கு தெரிவிக்கும் பொழுதுதான் இவனுடைய கொள்கை பிடிப்பு என்பது உறுதியாகும். அவை நாம நம்முடைய வணக்க வழிபாடுகளை மக்களுக்கு சொல்வதல்ல, எங்களுடைய கொள்கை என்பது குர்ஆன் சொன்னா மட்டும்தான். இப்ப நம்ம சொல்றோம்ல, இறை செய்தியை மட்டும்தான் நாங்கள் பின்பற்றுவோம். இறை செய்தி என்றால் என்ன? அல்லாஹ்விடமிருந்து நபிகள் நாயகத்துக்கு அருளப்பட்ட குர்ஆன் என்பது இறை செய்தி, வஹி. ஹதீஸ் என்பது வஹி, நபிகள் நாயகத்துடைய சொல், செயல், அங்கீகாரம், மார்க்கமாக அவர்கள் சொன்னவை, மார்க்கமாக அவர்கள் செய்தவை, மார்க்கமாக அவர்கள் அங்கீகரித்தவை எல்லாமே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறை செய்தியாக நபிகள் நாயகத்துக்கு அருளப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய சுய கருத்தாக இந்த மார்க்கத்தில் எந்த ஒரு கருத்தையும் அவங்க சொல்லல. குர்ஆன்ல அல்லாஹ் கூறுகிறான், வமா யன்திகு அனில் ஹவா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சுய விருப்பப்படி பேச மாட்டார்கள். இன்ஹுவ இல்லா வஹீ யூஹா, அவர்கள் பேசக்கூடிய அனைத்துமே அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட இறை செய்தி தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் நமக்கு மார்க்கமாக சொன்னது அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட இறை செய்தி அல்லாஹ் என்ன செய்கின்றான், நமக்கு குர்ஆன்ல உத்தரவாதம் அளிக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு செயலும் இருக்கு பாருங்க, ஒவ்வொரு செயலுமே அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டது, மார்க்கமாக அவர்கள் செய்தவை. ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பட்டாடையை அணிந்து கொண்டு வீட்டில இருந்து வெளியே வர்றாங்க. வந்த இறை தூதர் வந்த வேகத்தில் திரும்ப வீட்டுக்குள்ள போறாங்க. போய்விட்டு அந்த பட்டாடையை கலற்றி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த காட்சியை பார்க்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டாடை அணிஞ்சிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க, வந்த வேகத்தில் வீட்டுக்குள்ள போனாங்க, அதை கலட்டி நம்ம கிட்ட தர்றாங்களே. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, அல்லாஹ் என் தூதரே, நீங்க அணிய விரும்பாத ஒன்று எனக்கு தர்றீங்கன்னு கேட்குறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, உமரே, நீங்கள் அணிவதற்காக நான் தரவில்லை, இதை விட்டு நீங்க என்ன செஞ்சுக்கிடுங்க, பயன்படுத்தி கொள்ளுங்க, அந்த காசை பயன்படுத்திக்கிடுங்க அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமருக்கு சொல்லும் போது, நான் பட்டாடை அணிந்து கொண்டு வீட்டிலிருந்து வெளியே வந்தவுடன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடத்திலே இந்த பட்டாடை என்ன செய்யக்கூடாது, அணியக்கூடாது என்று தடுத்து விட்டார்கள், எனவே தான் கழட்டி விட்டேன். அப்ப சஹாபாக்கள் பார்வைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய செயல் மட்டும்தான் தெரியுது. வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க, வீட்டுக்குள்ள போறாங்க, ஆடையை கலத்துறாங்க. ஆனால் அது யார் மூலமாக சொல்லப்பட்டிருக்கு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக சொல்லப்பட்டிருக்கு.
எப்படி நம்முடைய உடல்ல உள்ள உயிருக்கு ரூஹுன்னு சொல்லுவோமோ, நம்ம உடல் ரூஹ் இல்லாம உடல் என்ன செய்ய முடியாது, இயங்க முடியாது. அதே மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பேர் என்ன பேர், ரூஹ். தனஸ்ஸலுல் மலாயிகத்து ஒரு ரூஹ். லைலத்துல் கத்ருடைய இரவுல மலக்குமார்களும் ரூஹும் இறங்குகின்றனர். ரூஹுனா யார், அங்க யார் அல்லாஹ் சொல்றான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ரூஹ் என்று பெயர் வைக்கப்பட்டதுக்கு ஒரு காரணம் என்ன? எப்படி நம்முடைய உடலுக்கு ரூஹ் இல்லாமல் இயங்க முடியாதோ அதே மாதிரி நம்முடைய இந்த மார்க்கம் தீன் என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யார் மூலமா தான் கொடுத்து அனுப்புனாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூலமாக தான் மார்க்கத்துடைய ஒவ்வொரு சட்டங்களையுமே கொடுத்து அனுப்பப்பட்டது. இந்த மார்க்கம் என்பது அல்லாஹ்விடமிருந்து இறை செய்தியை நபிகள் நாயகத்துக்கு கொண்டு வந்தவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்ப இந்த மார்க்கத்திற்கு ரூஹை போன்று அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, செயல்பட்டு இருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்தில் நபிகள் நாயகத்துடைய எந்த ஒரு செயலும், எந்த ஒரு சொல்லும், எந்த ஒரு அங்கீகாரமும் அல்லாஹ்வுடைய இறை செய்தியின் அடிப்படையில் இல்லாமல் என்ன செய்ய மாட்டாங்க, அங்கீகரிக்க மாட்டாங்க. அப்ப இதை பிரகடனப்படுத்தணும். என்னுடைய கொள்கை குர்ஆன் சுன்னா மட்டும்தான், வஹி மட்டும்தான். இல்லை இல்லை, என்னுடைய கொள்கை நான் அல்லாஹ்வுடைய இறை செய்தியையும் ஏற்றுக்கொள்வேன், மனித கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்வேன். அந்த இமாம் சொன்னாலும் அது குர்ஆன் சொன்னாலும் இல்லாட்டாலும் ஏற்றுக்கொள்வேன், இவர் சொன்னாலும் குர்ஆன் சொன்னாலும் இல்லாட்டா ஏற்றுக்கொள்வேன், இல்லாவிட்டாலும் ஏற்றுக்கொள்வேன். அப்படி பிரகடனப்படுத்தும் பொழுதுதான் ஒருவன் நேர் வழியில் இருக்கிறானா வழிகேட்டில் இருக்கிறானா என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அது மாதிரி நம்முடைய கொள்கை சரியான கொள்கை என்பதை நாம மக்களுக்கு மத்தியில் தெளிவாக எடுத்துரைக்கக்கூடிய ஒரு சூழலும் பிரகடனப்படுத்துவதெல்லாம் என்ன செய்யுது இருக்குது. ஒளிச்சு மறைச்சு இருக்கிறத என்ன செய்யாது, ஒருவனுடைய கொள்கை பிடிப்பு என்பது தெரிய வர. அப்ப நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் சொல்லினார், நபியை நீங்க தெளிவா சொல்லிடுங்க, அல்லாஹ் அஅபுது, அல்லாஹ்வை மட்டும்தான் நான் வணங்குவேன், முஹ்லிஸன் லஹு தீனி, என்னுடைய தீன், என்னுடைய நான் மார்க்கமாக செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் கடுகளவு கூட இணை வைப்பு கலந்து விடாமல், முகஸ்துதி கலந்து விடாமல், இஹ்லாஸான முறையில் கலப்படம் இல்லாமல் அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் செய்வேன் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கொள்கை பிரகடனத்தை வெளிப்படுத்த சொல்லிவிட்டு 15வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், நபிகள் நாயகம் சொல்லுகின்றான், ஃபஅபுது மா ஷி'தும், நீங்கள் அவர்களுக்கு சொல்லிவிடுங்கள், நீங்கள் நாடியதை, நீங்கள் விரும்பியதை வணங்கிக் கொள்ளுங்கள். அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பியதை வணங்க சொல்றாங்கன்னு ஆகுமா? நீங்கள் விரும்பியதை வணங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள். இது எந்த அர்த்தத்தில் சொல்லப்படுது? ஒன்று எச்சரிக்கை, மிரட்டல். நீ அல்லாஹ் இணை வைக்காம நான் அல்லாஹ் வணங்கணும், அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறியா, நீ விரும்புற மாதிரி என்ன செஞ்சுக்க, போய்க்க. சார் தகப்பனார் பிள்ளைங்களை மிரட்டுவாங்களா இல்லையா? 4 தடவை சொல்லி பார்ப்பாரு, பிள்ளை கேட்கன்னு வச்சுக்க, டேய் நீ எப்படி செய்யணுமோ செஞ்சுக்கடா அப்படிம்பார். அப்ப என்ன அர்த்தம்? எங்க வாப்பா நான் விரும்பியபடிதான் செய்யறதுக்கு அனுமதி கொடுத்துட்ட, அந்த அர்த்தம் கிடையாது. இது மிரட்டல் துணி. அல்லாஹ் சொல்லினா ஃபஅபுது மா ஷி'தும், நீங்கள் விரும்பியதை என்ன செய்து கொள்ளுங்கள், வணங்கிக் கொள்ளுங்கள். அல்லது ஒரு சவால், நீங்க எந்த நாள் செஞ்சுக்கிறீங்க, அது எனக்கு ஒரு மேட்ரு கிடையாது, என்னுடைய கொள்கை இது, இந்த சத்தியத்தை நான் கரெக்டா இருப்பேன், நீங்க எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படின்னு செஞ்சுக்கிறீங்க, செயல்பட்டுக் கொள்ளுங்கள். ஃபஅபுது மா ஷி'தும் மின் தூனிஹி, அல்லாஹ்வை அன்றி நீங்கள் நாடியதை வணங்கிக் கொள்ளுங்கள். ஆனால் என்ன விஷயம்? குல், நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள், இன்னல் ஹாசிரீன் அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும் வ அஹ்லீஹிம் யௌமல் கியாமா, நிச்சயமாக நஷ்டவாளிகள் என்பவர்கள் அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும், தம்மையும் நஷ்டத்திற்குள்ளாக்கி, வ அஹ்லீஹிம், தங்களுடைய குடும்பத்தையும் இழந்து விடுகிறார்களே. எங்க? யௌமல் கியாமத், கியாமத் நாள்ல தங்களையும் நஷ்டத்திற்குள்ளாக்கி தங்களுடைய குடும்பத்தையும் இழந்து விடுகிறார்களே, அதுதான் அவர்கள்தான் நஷ்டவாளிகள். அலா, தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள், ذَلِكَ هُوَ الْخُسْرَانُ الْمُبِينُ, அதுதான் தெளிவான நஷ்டம் என்று நீங்கள் என்ன செய்து விடுங்கள், சொல்லிவிடுங்கள். இந்த உலகத்துல அல்லாஹ் இணை வைக்காம வாழுங்க, நான் அல்லாஹ் இணை வைக்காமல் தான் வாழ்வேன், அப்படி ஒவ்வொரு மூமினும் சொல்லணும். நபிகள் நாயகத்தை அல்லாஹ் சொல்லினான், அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்குவேன், என்னுடைய ஒவ்வொரு வணக்கத்தையும் இஹ்லாஸான முறையில அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் செய்வேன். அப்ப அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் அவனுக்காக மட்டும் என்னுடைய வாழ்க்கை இருக்கும். இதை நான் பிரகடனப்படுத்துகிறேன். நீங்க அப்படி வாழ்ந்தா உங்களுக்கு நல்லது. சரி, நீங்க அப்படி வாழ மறுக்கிறீங்களா, அல்லாஹ்க்கு நாங்க இணை வைக்கத்தான் செய்வோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? சில ஆளுக்கு என்ன செய்வாங்க, இந்த பேட்டையில நத்தர்சா தர்கா கந்தூரி நடந்துச்சு, கொட்டடிச்சுக்கிட்டு போனாங்க. ஒரு ஆளு மாகா ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதில் தான் அருமை அருமை, இந்த தர்கா நிர்வாகத்திற்கு வாழ்த்துக்கள், அடிங்க, கொட்டடிங்க, குழல் ஊதுங்க, என்னன்னாலும் செஞ்சுக்கிடுங்க. அது அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஃபஅபுது மா ஷி'தும், நீங்கள் நாடியதை வணங்கிக் கொள்ளுங்கள்.
ஆனால் அடுத்த ஸ்டெப் என்ன? நாடியதை வணங்கிட்டா ஜெயிச்சிடலாமா? குல் என்ன சொல்லிவிடுங்கள், இன்னல் ஹாசிரீன், நஷ்டவாளிகள் என்பவர். நஷ்டம்னா என்ன? ஒரு வியாபாரத்தில் லாபத்துக்கு எதிர்ப்பதுதான் நஷ்டம். ஒரு வியாபாரத்தில் முதலீடு பண்றோம், குறைஞ்சபட்சம் போட்ட காசாவது என்ன செய்யணும்? கிடைக்கும். போட்ட காசை விட அதிகமாக கிடைச்சாதான் இப்போ என்ன பேரு? லாபம். முதலீடே கிடைக்கும், அசலே கிடைக்கணும்னு வச்சுக்கிடுங்க. 1 லட்சம் ரூபாய் முதலீடு பண்றாரு, 20,000 தான் மிஞ்சுது. அப்ப இவர் பயங்கரமா நஷ்டத்துக்கு என்ன செஞ்சாரு? உள்ளாயிட்டார். போட்ட காசே என்ன செய்யல, கிடைக்கல. அப்ப இது நஷ்டம். இந்த உலகத்துல நம்ம வியாபாரத்துல நஷ்டப்படுறோம். நிறைய சொந்தங்கள் நம்ம இழக்கிறோம். நம்முடைய மனைவி இறந்து போறாங்க, ஒருவருடைய மனைவி இறந்து போறாரு, ஒருவருடைய தந்தை இறந்து போறாரு, ஒருவருடைய தாய் இறந்து போறாரு. அந்த எல்லாருடைய ஆசை என்ன? எல்லாரும் நம்ம என்ன செய்யணும்? நீண்ட காலம் குடும்பத்தோட இருக்கணும். அப்படிதான் எல்லாருடைய விருப்பம். யாராவது நினைப்பாங்களா, நான் வந்து என்னுடைய மனைவி சீக்கிரம் மௌத்தா போகணும்? யார் ஒரு நல்ல நேசபாசமா இருக்கக்கூடியவங்க, என்னுடைய மனைவி சீக்கிரம் மௌத்தா போகணும், என் பிள்ளை சீக்கிரம் மௌத்தா போகணும், யாரும் விரும்ப மாட்டாங்க. எல்லாருடைய நோக்கம் என்ன? எல்லாரும் என்ன செய்யணும்? நீண்ட காலம் சந்தோஷமா துனியாவில் இருந்துகிட்டே இருக்கணும். யார்ட்டையாவது போய் கேட்டா நீங்க எத்தனை வருஷம் வாழ விரும்புறீங்க? நோய் கிடையாது, வறுமை கிடையாது, பஞ்சம் கிடையாது, பட்னி கிடையாது, எத்தனை வருஷம் வாழ விரும்புறீங்க கேட்டால் என்ன செய்வோம்? ஒரு 500, 1000, 10,000 சொல்லத்தானே செய்வோம். எல்லாருக்கும் யாருக்கு சாகணுங்கிற விருப்பம் யாருக்கு இருக்கும்? துனியாவில் நிம்மதியா வாழ முடிஞ்சா வாழணும் தான் எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா அது நடக்காது. உயிரோட வாழும் போதே சிலர் தன்னுடைய நேசிக்கக்கூடிய மனைவி இழந்துருவாங்க, நேசிக்கக்கூடிய பிள்ளை இழந்துருவாங்க, தாய் இழந்துருவாங்க, தந்தை இழந்துருவாங்க, வியாபாரத்தை நஷ்டம் அடைஞ்சிருவாங்க, படிச்ச படிப்பை வச்சு எந்த சம்பாத்தியம் பண்ண முடியாம போயிடும். இதெல்லாம் நஷ்டம் தான், இதெல்லாம் பாதிப்பு தான். ஆனால் இதெல்லாம் உண்மையான பாதிப்பு கிடையாது. இது வரும் போகும். ஆனா உண்மையான பாதிப்பு என்ன தெரியுமா? மறுமை நாளில் தம்மையும் நஷ்டத்திற்குள்ளாக்கி இவனும் என்ன செஞ்சிடலாம்? நரகத்தில் போய் சேர்ந்துடலாம். நிரந்தரமான நரகத்தில் போய் என்ன செஞ்சிடலாம்? சேர்ந்துடலாம். தம்முடைய குடும்பத்தையும் இழந்து விடுகிறான். தன்னுடைய மனைவி மக்களை என்ன செஞ்சிடலாம்? சொர்க்கத்தில் சந்திக்க முடியாமல், குடும்பத்தோடு சொர்க்கத்தில் சங்கமிக்காமல் இவன் நரகத்துக்கு போய் அவங்க மனைவி மக்கள் சொர்க்கத்துக்கு போனாலும் அது நஷ்டம்தான். அதுதான் இவனும் இவனுடைய மனைவி மக்கள் ஒட்டுமொத்தமாக நரகத்துக்கு போயிட்டு நஷ்டம் தானே. நரகத்தில் என்ன செய்ய முடியாது? சந்திக்க முடியுமா? நரகத்தை சந்திக்க முடியாது. எல்லாருக்கும் அவனவன் பிஸி தான் இருக்கு. அவனோட நிலைமை என்னவாகும்? வேதனை அவன் மூலிகை கிடக்கு. இந்த உலகத்திலே பாருங்களேன், கடுமையான ஒரு வேதனை இருக்கும்போது யாராவது மனைவி சாப்பிட்டாங்களா, வச்சாங்களா, பிள்ளை சாப்பிட்டாங்களா, யார் அது கவனிக்க முடியும்? எல்லாமே இந்த துனியாவிலே யார் நப்சி தான். நமக்கு ஒரு பயங்கரமான தலைபாரம் இருக்குது, பயங்கரமான உடல் உபாதை இருக்குது, மற்றவங்களை கவனிக்கக்கூடிய சிந்தனை யாருக்கு என்ன இருக்காது. அப்ப நரகத்தில் அவ்வளவு கொடுமையான வேதனை இருக்கும்போது ஒரு குடும்பமே ஒட்டமா நரகத்துக்கு போயிட்டாங்க. நாங்க என் மனைவியை சந்திப்போம், பிள்ளையை சந்திப்போம், நடக்குமா? நடக்காது. எங்க மட்டும்தான் சந்திக்க முடியும்? தன்னுடைய குடும்பம் தான், தன்னுடைய மனைவி, தன்னுடைய தாய், தன்னுடைய தந்தை, தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய பேர குழந்தை, தன்னுடைய கொள்ளு பேரன் எல்லாரும் சொர்க்கத்துல ஒன்று சேர்ந்தா மட்டும்தான் அதுதான் லாபம். இந்த உலகத்துல நம்ம யாரோடும் நீண்ட காலம் இருக்கவே முடியாது, இழந்துதான் ஆகும். இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய இழப்பு என்ன கிடையாது? பெரிய இழப்பு கிடையாது. குல் நபியை சொல்லிவிடுங்கள், இன்னல் ஹாசிரின், நிச்சயமாக நஷ்டவாளிகள் என்பவர்கள் அல்லதீன ஹசிரு அன்ஃபுஸஹும் வ அஹ்லீஹிம் யௌமல் கியாமah, இந்த உலகத்துல தம்மையும் நஷ்டத்திற்குள்ளாக்கி, மறுமை நாள்ல தாமும் நஷ்டத்திற்குள்ளாக்கி தம்முடைய குடும்பத்தையும் இழந்து விடுகிறார்களே, அவர்கள்தான் நஷ்டவாளிகள். அலா அறிந்து கொள்ளுங்கள், தாலிக்கல் ஹுவல் ஹுஸ்ரானுல் முபீன், அதுதான் தெளிவான நஷ்டம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அப்போ ஒரு மூமினுடைய நோக்கம் எப்படி இருக்கணும்? தான், தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள் எல்லோரும் சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைக்கிறவன் தான் உண்மையான மூமின். அதுதான் உண்மையான லாபம். இந்த துனியாவில் வாழக்கூடியதுல, நம்ம வாழக்கூடிய இந்த துனியாவை பயன்படுத்துறதுல முக்கியமான விஷயம் என்னது? எல்லோரும் ஒட்டுமொத்தமா சொர்க்கத்துக்கு போகணும். இப்ப நம்ம விரும்புறோம், என்னுடைய 10வது தலைமுறை பின்னாடி பேரன் கொள்ளு பேரன் எப்படி வச்சுக்கிறேன், என்னுடைய 10வது தலைமுறை நான் பார்க்க முடியுமா? குறைஞ்சபட்சம் பேர பிள்ளைய பார்க்கறதே பெரும்பாடுதான். கொள்ளு பேரனை பார்க்கறது 1000ல் ஒரு ஆள் தானே செய்யும், கிடைக்கும் பூட்டன் பூட்டி. ஆனா சொர்க்கத்துல பார்க்கலாம். எல்லாரும் ஒட்டு மொத்தமாக நம்முடைய 100 தலைமுறை இருந்தாலும் சரி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்து கியாமத் நாள் வரை நம்முடைய சந்ததி அனைவரும் சொர்க்கத்துல பார்க்கணும்னா ஒரே ஒரு நோக்கம் தான். என்ன அடிப்படை? தௌஹீத் இருக்கணும். அல்லாஹ் சொல்றான், அல்லதீன ஆமனு, எவர்கள் நம்பிக்கை கொண்டு, வத்தபஅத்துஹும் துர்ரியத்துஹும் பிஈமான், அவருடைய சந்ததிகளும் இறை நம்பிக்கையில் அவர்களை பின்தொடர்ந்தால். ஒரு ஆளு நான் ஈமான்தாரியா இருக்கிறேன்,
என்னுடைய மனைவி ஈமான்தாரியா இருக்கிறாங்க, என்னுடைய பிள்ளைங்க ஈமான்தாரியா இருக்கிறாங்க, அவங்க பேர குழந்தைகளை ஈமான்தாரியா உண்டாக்குறாங்க, அவங்க பேர குழந்தைகளை ஈமான்தாரியா உண்டாக்குறாங்க. பாவங்கள் மனுஷன் முன்ன பின்ன செய்வான். தௌஹீத் அகீதா கொள்கையில கரெக்டா இருக்கும். அப்படியே அந்த பரம்பரையே ஈமான் கொண்ட பரம்பரையா மௌத்தாவதுன்னு வச்சுக்கிடுங்க. அல்லாஹ் சொல்றான், அல்ஹக்னா பிஹிம் துர்ரியத்தஹும், அவனுடைய ஒட்டுமொத்த சந்ததிகளையும் சொர்க்கத்தில் கொண்டு போய் நம்ம என்ன செஞ்சிருவோம், ஒன்னா சேர்த்துருவோம். அதுல எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைக்கும்னா, இப்போ ஒரு ஆள் உதாரணத்துக்கு விளங்குறதுக்காண்டி நான் நிறைய அமல் செய்யணும் வச்சுக்கிடுங்க. என்னுடைய சந்ததி எல்லாமே கம்மியா அமல் செஞ்சிருக்காங்க, எல்லாருமே அகீதாவில் கொள்கையில ஏகத்துவ கொள்கையில தௌஹீத் கொள்கை கரெக்டா மௌத்தா இருக்கிறாங்க. இப்ப எனக்கு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும் என்று சொன்னால் என்னுடைய ஒட்டுமொத்த சந்ததிகளுக்கும் அதே அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்துருவான். நான் கம்மியா அமல் செஞ்சிருக்கிறேன், என்னுடைய சந்ததியில் அனைவருமே சொர்க்கவாசிகள். என்னுடைய சந்ததியில ஒருத்தன் என்ன செய்யறான், ஒருத்தன் நிறைய அமல் செஞ்சிருக்கிறான், அவனுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்குது. இப்ப அல்லாஹ்வுடைய வாக்குப்படி நாங்க குடும்பத்துக்காரங்க எல்லாரும் என்ன செஞ்சிருக்கோம், சொர்க்கவாசிகளாக இருந்தால் எல்லோருக்கும் ஒரே சொர்க்கம். எவ்வளவு பெரிய பாக்கியம் யோசித்து பாருங்க. அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல நிறைய வசனத்துல அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, இறை நம்பிக்கையாளர்களே உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அகீதாவை கொள்கையை மார்க்கத்தை நமக்கு மட்டும் வைத்துக் கொள்வதில் எந்த புண்ணியமும் கிடையாது. நம்முடைய மனைவி மக்கள் பிள்ளைகள் எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். எல்லோரும் ஈமான்ல இந்த உலகத்துல எல்லாரும் எப்படி சந்தோஷமா இருக்கும்னு ஆசைப்படுறோமோ அது நடக்காது. முன்ன பின்ன ஏற்றத்தாழ்வு இருக்கும். ஒரு ஆள் முந்தி மூத்தா போவாங்க, ஒரு ஆள் பிந்தி மூத்தா போவாங்க. அழிவே இல்லாத அந்த உலகத்துல மனைவி கணவன் பிள்ளைகள் பேரன் பேத்திய எல்லாம் பூட்டி எல்லாம் ஒட்டுமொத்தமாக சொர்க்கத்துல சங்கமிக்கிறாங்க பாருங்க. இதுதான் உண்மையான லாபம், இதுதான் உண்மையான குடும்பம், இதுதான் உண்மையான மகிழ்ச்சி. அதற்கு எந்த விதமான ஒரு முடிவு என்பதே கிடையாது, அழிவு என்பதே கிடையாது. நித்திய ஜீவனான ஒரு வாழ்க்கை, அவ்வளவு அற்புதமான வாழ்க்கை அல்லாஹ் என்ன செய்யறான், சொர்க்கவாசிகளுக்கு தயார் செய்து வச்சிருக்கிறான். அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்களுடைய பிரார்த்தனை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டும் போது, ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன், இறைவா எங்களுடைய மனைவிமார்களிலும் எங்களுடைய சந்ததிகளிலும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை ஏற்படுத்துவாயாக. ஒரு மூமின கண் குளிர்ச்சினா என்ன? குர்ஆன் சொன்ன அடிப்படையில் மார்க்க அடிப்படையில் அவனுடைய மனைவி அவனுடைய பிள்ளைகள் அவனுடைய சொந்த பந்தங்கள் எல்லாரும் செயல்படுறதான் உண்மையான கண் குளிர்ச்சியை ஏற்படுத்துவாயாக. வஹப்லனா மின் லதுன்க ரஹ்மா, உன் புறத்திலிருந்து எங்களுக்கு அருளை பொழிவாயாக. அப்போ வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, அல்லாஹ்வை இறையச்சம் உடையவர்களுக்கு எங்களை ஒரு முன்னோடியாக ஆக்குவாயாக. ஒருவன் வாழக்கூடிய மூமினாக அவனுடைய குடும்பம் வாழக்கூடிய வாழ்க்கையை பார்த்து மற்றவங்க நினைக்கணும், அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், இறையச்சம் உடையவர்களாக நம்முடைய குடும்பம் இருக்கணும், இப்படி எங்களை முன்னோடியாக ஆக்குவாயாக. அதுக்கு அடுத்த வசனத்தை அல்லாஹ் சொல்றான், உலாயிக யலக்கவுனல் குர்ஃபத பிமா சபர், இந்த குடும்பம் தான், இந்த மனைவி மக்கள் இந்த பிள்ளைகள் இருக்கிறாங்களா இல்லையா, இவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே உறுதியாக இருந்த காரணத்தினால் சொர்க்க மாளிகைகளை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அங்க சொர்க்கத்துக்குள்ள நுழையும் போதே அவர்கள் வாழ்த்து கூறி முகமன் கூறி என்ன செய்யப்படுவார்கள், அங்கே அவர்கள் வாழ்த்தையும் சலாம் கூறி என்ன செய்யப்படுவார்கள், வரவேற்கப்படுவார்கள். அவங்களுக்கு சொல்லப்படும், நீங்க இந்த உலகத்துல செய்த செயல்களுக்காக உங்களுக்கு வழங்கப்பட்ட நற்கூலி என்று. அப்ப சொர்க்கத்துக்கு குடும்பத்தோடு செல்வதுதான் உண்மையான லாபம். நாம் வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய உண்மையான லட்சியம். வாழ்க்கை என்ன, இந்த உலகத்துல எப்படி நாம மனைவி பிள்ளைகளை எல்லாம் நம்ம நேசிக்கிறோமோ அதே குடும்பம் சொர்க்கத்துக்கு நம்ம சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் அங்க நம்ம என்ன செய்யணும், அதற்குண்டான தயாரிப்பை நம்ம இந்த உலகத்துல செய்யணும். அதுக்கு என்ன அடிப்படை, சரியான இஸ்லாமிய கொள்கையை பின்பற்றுவதை தவிர வேற ஒண்ணும் கிடையாது. ஒருவன் என்னுடைய மனைவி எப்படினாலும் வாழட்டும் ஒரு ஆள் நினைக்கலாம் வச்சுக்கிடுங்க, நீ உண்மையிலேயே அந்த மனைவிய மறுமையில சொர்க்கத்துல அந்த கணவன் மனைவியா வாழ வேண்டும் நினைத்தால் இது இல்லாம வேற வழி கிடையாது. பர்ச உலகத்திலே அந்த வாழ்க்கை என்ன செஞ்சிடும். இப்போ ஒரு கணவர் மூத்தா போறார் ஈமானோட, அவருக்கு பிறகு அவருடைய மனைவி ஈமானோட மூத்தா போனா பர்ச உலகத்துல அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், சந்திக்க வச்சிருவான். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க. முதல்ல ஒரு செய்தியை சொல்லும்போது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சிரிக்கிறாங்க. இன்னொரு செய்தியை சொல்லும்போது முதல்ல ஒரு செய்தியை சொல்லும்போது அழுகுறாங்க, இன்னொரு செய்தியை சொல்லும்போது என்ன செய்றாங்க, சிரிக்கிறாங்க. அப்போ அவங்கள்ட்ட கேட்கப்படுது, ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு பிறகு முதல்ல ஒன்று சொல்லும்போது அழுதிங்க, ரெண்டாவது சொல்லும்போது சிரிச்சிங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில காலங்களில் தான் மரணிக்க போவதாக சொன்னார்கள், நான் ரசூலுல்லாஹ் நம்ம விட்டு பிரிய போறாங்களே அப்படின்னு நினைச்சு அழுது. அடுத்து நபி நாயகம் சொன்னாங்க,
என்னுடைய மரணத்திற்கு பிறகு என்னுடைய குடும்பத்தில் என்னை முதலில் சந்திக்கக்கூடிய நீதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொர்க்கவாசி, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் சொர்க்கவாசி. அப்ப ரசூல்லா மௌத்தா போய் பர்சக் உலகத்துக்கு அவங்க போயிட்டாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மௌத்தா போன உடனே யாரை போய் சந்திக்கிறாங்க? பர்சக் உலகத்துல நபிகள் நாயகம் சந்திக்கிறாங்க. இப்படி சொன்னோன்னு தர்காவாதிகள் தூக்கிட்டு வருவாங்க. பர்சக் உலகம் என்பது தனி. அங்க மூமின்கள் காஃபிர்கள் என்ன செய்வாங்க? கடுமையான வேதனை செய்யப்படுவாங்க. மூமின்கள் செய்வாங்க, நிம்மதியான வாழ்க்கையில் இருப்பாங்க. அதுக்கும் நமக்கு இந்த உலகத்துக்கு என்ன கிடையாது, தொடர்பு கிடையாது. பர்சக் உலகத்துல உயிரோடு இருக்கிறதுனால அல்லாஹ் செய்யக்கூடிய வணக்கத்தை அவங்களுக்கு செய்யலாமா? ஒரு பேச்சுக்கு எல்லாரும் உயிரோட தான் இருக்கிறோம், அதனால உங்கள்கிட்ட போய் துவா கேட்கலாமா? உங்களுக்கு போய் அறுத்து பள்ளிடலாமா? பர்சக் உலகத்துல அவங்க அல்லாஹ் கொடுத்த இன்பத்துல உயிரோடு இருக்கிறாங்க. வராயிகும் பர்சகும் இதா யௌமி யுபஅஸூன், கியாமத் நாள் வரை திரைமறைவு வாழ்க்கை அவர்களுக்கு பின்னால் இருக்கிறது. அப்போ இந்த உலகத்துல ஈமான்தாரியா இருந்து ஒரு மனைவியோ கணவரோ மௌத்தாயிட்டாங்க, அதுக்கு பின்னாடி கணவர் மௌத்தா போறது, மனைவி மௌத்தா போறாங்கன்னா பர்சக் உலகத்துல அவங்க ரெண்டு பேரும் ஈமான்தாரியா சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கும். ஒரு ஆள் என்ன செய்வாரு? நபிகள் நாயகம் சொல்றாங்க, மௌத்தா போய் அங்க பர்சக் உலகத்துக்கு போனவுடனே விசாரிப்பாங்களாம், எங்க பாருங்க அப்துல் காதர் எங்க, அவர் எங்க, சொர்க்கவாசிகள் எல்லாரும் எனக்கு முன்னாடியே மௌத்தாயிட்டாரு. உடனே முடிவு பண்ணிடுவாங்க அவர் எங்க தான் போயிருக்கிறாரு, நரகத்துக்கு போயிட்டாரு. நம்ம இந்த உலகத்துல யாரோடு கூடி பழகிறோமோ எல்லோரும் சொர்க்கவாசியா இருந்தா பர்சக் உலகத்துல நம்ம என்ன செய்வோம்? சந்திப்போம். அங்க போய் ஒருவர் சொர்க்கவாதியாக இருந்து அவருக்கு முன்னால் மௌத்தா போனவரை காணோம்னா அவர் எங்க தான் இருக்கிறாரு? அவர் பர்சக் உலகத்துல நரக வேதனை என்ன செய்திருக்கிறார். அது ஒரு நரகம், ஆகிரத்துல ஒரு நரகம் என்ன செய்து இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுக்கு சொன்னார்கள், என்னுடைய மௌத்துக்கு பிறகு உங்களுடைய யாருடைய கை நீளமாக, கையினா கை நீளம் கிடையாது, யாருடைய கை நீளமாக இருக்குதோ அவங்க தான் என்ன முதல்ல சந்திப்பீங்கன்னு சொன்னாங்க. ரசூலா மௌத்துக்கு பிறகு ரசூலா முதல்ல சந்திக்கிறது யாரு? கை நீளமான மனைவி. அப்போ ரசூலுடைய மனைவிமார்களை கையை அளந்து பார்க்கறாங்க. அதற்கு பிறகு முதல்ல யார் மௌத்தா போனாங்க? அன்னை ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சாங்க? மௌத்தானாங்க. அவங்க அதிகமா தர்மம் செய்யக்கூடியவனா இருந்தாங்க. அப்ப ரசூலா கை நீளம் என்று சொன்னது இதுதான், தர்மத்தை சொன்னாங்க. அப்ப நபிகள் நாயகம் என்ன வார்த்தையை பயன்படுத்துறாங்க? என்னுடைய மௌத்துக்கு பிறகு என்ன முதல்ல சந்திக்கக்கூடிய நீங்க தான். இந்த உலகத்துல மட்டும் கிடையாது, சொர்க்கத்துல என்ன உண்டு? இந்த உலகத்துல ஈமான்தாரியாக ஈமானோடு வாழ்ந்த குடும்பம் சொர்க்கத்திலும் அவங்க என்ன செய்வாங்க? ஒரே குடும்பமாக அவர்கள் சங்கமிப்பார்கள். அதுதான் உண்மையான லாபம், அதுதான் உண்மையான வெற்றி. அதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லியிருந்தான், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் அல்லாஹ் மட்டும் வணங்கணும். அந்த வணக்கத்தை அல்லாஹ்வுக்கு மட்டும் இஹ்லாஸான முறையில் செய்யணும். அல்லாஹ் மட்டும் வணங்குறது மட்டும் போதாது. தொழுகைன்னு அல்லாஹ் தான் தொழுகிறேன், அல்லாஹ்னு துவா கேட்கிறேன், இதுல வேற நோக்கம் கலந்துட்டு வச்சுக்கிறீங்க, இஹ்லாஸ் இல்லாம ஒரு முகஸ்துதி கலந்துட்டு வச்சுக்கிறீங்க, அந்த அமல் என்ன செய்யப்பட்டோம்? அல்லாஹ் மறுக்கப்பட்டோம். நபியான சொன்னா, மன் அமில அமலன், அல்லாஹ் சொல்கிறான், மன் அமில அமலன் ஃபஅஷ்ரக ஃபீஹி மஇ கைரி, எவன் ஒரு செயலை செய்து அதில் என்னோடு என் அல்லாதவரை கூட்டாக்கி விட்டார், அந்த வணக்கத்தை வேற நோக்கத்துக்கான செய்யும் போது தரக்துஹு வ ஷிர்கு, அவனையும் விட்டு விடுவேன், அவனுடைய ஷிர்கையும் விட்டு விடுவேன். அப்ப நம்ம நரகத்துல போய் சேர்ந்துருவோம். அப்ப இஹ்லாஸ் முக்கியம். இணை வைப்பு இல்லாமல் அல்லாஹ்வை எல்லா வணக்கமும் அல்லாஹ் செய்வதற்கு முக்கியம். அது அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னல் ஹாசிரீன், நிச்சயமாக நஷ்டவாளிகள் என்பவர்கள், அல்லதீன ஹசிரு அன்ஃபுஸஹும் வ அஹ்லீஹிம் யௌமல் கியாமா, தாமும் நஷ்டத்திற்குள்ளாகி தம்முடைய குடும்பத்தையும் இழந்து விடுகிறார்களே, மறுமை நாளில் தம்முடைய குடும்பத்தையும் இழந்து விடுகிறார்கள், அவர்கள் தான் நஷ்டவாளிகள். அலா, அறிந்து கொள்ளுங்கள், ذَلِكَ هُوَ الْخُسْرَانُ الْمُبِينُ, இதுதான் மிக தெளிவான நஷ்டம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அந்த நரகத்துடைய வேதனை எப்படி இருக்கும் என்பதையும் அதை தொடர்ந்து உள்ள வசனங்கள் அல்லாஹ் கூறுகின்றான். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் நாம் அவற்றை தொடர்ச்சியாக காண்போம் என்று கூறி இன்றைய குர்ஆன் வகுப்பை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.